guys, welcome Amsu vlog. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளான்ட்ஸ் பத்தி தான். பிளான்ட்ஸ் சொல்லப்பல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது எங்க அம்மாவோட தங்கச்சியோட வீடு. இந்த வீடு வர ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க சாடியில பார்க்கப்ப ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே இருக்கு. பிளான்ட்ஸ் இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு டெக்கரேஷன் பண்ணப்ப பிளான்ட்ஸ் தான் கொண்டு போய் வைப்போம். பிளான்ட்ஸ் தான் எல்லாருமே பிடிக்கும். ஒரு இடத்தையே பியூட்டிஃபுல்லா ஆக்குறது பிளான்ட்ஸ் தான். அப்ப இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பிளான்ட்ஸை பத்தி தான். இங்க நிறைய ஃப்ளவரை விட லீவ்ஸ் தான் அதிகமா இருக்கு. இல்லை, இதுதான் எங்கள் சித்தியம்மாவோட வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லீவ்ஸ் தான் அதிகமாக இருக்கும். எனக்கு செடிகள்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பொதுவாக பிடிச்சது. ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது இந்த செடி பற்றி தான். இந்த செடி பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி இருக்கும், காஞ்சி போன ஒரு செடி மாதிரி இருக்கும். ஆனால் இதோட பேர் ஸ்பானிஷ். இது ரொம்ப டிஃப்ரெண்டான செடி. என்னன்னு சொல்லணும்னா, இதுக்கு மண்ணும் வேணாம், தண்ணி வேணாம். பார்த்தீங்களா, நிறைய செடிகள் இருக்குது. இந்த செடியோட பேர் ஒன்றும் எனக்கு தெரியாது, ஏன்னா என்னோடய சித்தி அம்மா இங்கே இல்லை. அதனால் அவங்களுக்கு தான் இந்த செடியோட ஃபுல் பேரும் தெரியும். ரொம்ப அழகான செடிகள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செடினால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் சித்தி அம்மா மாதிரி தான். எங்கள் வீட்டிலே நிறைய செடி இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற செடி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செடியும். பின்ன என்ன சொல்லலாம், இதுக்கு நிறைய காசு கொடுத்து வாங்கணும். சிலப்போ இங்கே இருக்கிற செடியெல்லாம் 1 lakh கூட கொடுத்து வாங்கணும். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான இதை பார்த்தீங்களா, இதோட பேர் எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா, ஒரு கம்பில் ஒரு பூ மாதிரி, இது பூ இல்லை, இலை தான், பட் பூ மாதிரியே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செடிகளெல்லாம். நான் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நான் இங்கே வந்து உட்காந்துக்கிடுவேன். ரொம்ப மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செடி பார்த்தீங்களா, இதோட ஷேப்பே வேறு இல்லை, ஒரே ஒரு இலை தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான, இது போல் இயற்கையாக நம்மளால் வாழ முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. செடியை பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ். நான் ஃபஸ்ட்டு பார்க்கப்பல வாவ் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். ஏன்னா ஒரு பலகை, இந்த பலகைக்கு இங்கேருந்து தான் ஒரு செடி வளர்ந்து பெருசாக ஆகி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செடி இது தான். நான் எப்போயுமே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல. பார்க்கப்ப முந்திரி மாதிரி இருக்குது, பட் ரொம்ப நீளாகவும் நல்லா இருக்குது பார்க்க, நல்லா ஸ்ட்ராங்காக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செடி. பார்க்கவே ஒரு லைட் க்ரீன் கலரும் டார்க் க்ரீன் கலரும் வந்திருக்க ஒரு செடி தான். பார்த்தீங்களா, ஒரு முடி வளர மாதிரி நிறைய வளர்ந்துருக்குல்ல. பார்த்தீங்களா, இங்கே நிறைய செடிகள் இருக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது, நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க எங்கள் சித்தி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு அடியிலெல்லாம் நிறைய செடிகள் இருக்குது. பார்த்தீங்களா, சின்ன முன்னாடி பார்க்கப்ப இதுக்குள்ளே தாமரை இருந்துச்சு. அது எங்கே போச்சுன்னு தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்கப்ப இதுக்குள்ளே நிறைய, இந்த குளத்தில் நிறைய தாமரை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கப்ப நிறைய செடியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு கேட்குதா, கிளிகள் எல்லாம். இது நான் மத்தியான நேரத்தில் தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் கிளிகள் எல்லாம் சத்தம் போடுறது பார்த்தீங்களா. நிறைய டிஃப்ரெண்ட்ஸான லீவ்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, அதை நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த டெக்கரேஷன். இது ஒரு மீன் தொட்டி, இதில் நிறைய மீன்கள் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இதெல்லாம் கழுவிக்கிறவங்க. பார்த்தீங்களா, கூட்டத்தில் போகிற மாதிரி இருக்குல்ல, ஒரு அம்மா அப்பா அதுக்கு பின்னாடி குழந்தை அப்படி போகிற மாதிரி நல்லா இருக்குல்ல பார்க்க. இது வாரத்தில் ஒரு நாள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ இந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு சுத்தம் பண்ணி எப்பயுமே சுத்தமாக இதை வச்சுக்கிடுவாங்க. இது மேலெல்லாம் இருக்கிறது இதோட ஃபுட்ஸ். இங்கே நான் இது வரைக்கும் எல்லாம் மட்டும்தான் காமிச்சு, இன்னும் ஒரு பூ காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இந்த பூ. இந்த பூ பார்த்தீங்களா, சம்மர் சீசனில் மட்டும்தான் வளரும். ஆனால் நிறைய இருக்குங்க, பட் எனக்கு ஹைட் இல்லாதனால தூக்க முடியல. பட் நிறைய பூக்கள் பார்க்குறக்கு, எனக்கு பிங்க் கலர் தான் மை ஃபேவரட் கலர்.
இது அதோட கொடியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செடி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான செடியில் ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃபுல்லும் டிஃப்ரெண்ட்டான செடிகள். இங்கே பார்த்தீங்களா ஒரு மரக்கொம்பில் நான் முன்னாடி காமிச்சேன் லைட் க்ரீன் டிக் க்ரீன் எல்லாம் சேர்ந்து அதே செடி தான் இதுவும். இங்கே பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஒரு க்ரீன் கலர் அங்கே ஒயிட்டில் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணாங்க. இது எல்லாமே என்னோடய சித்தி தான் பண்ணாங்க. என் சித்தி தான் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி என் சித்திக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இங்கே பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, பூச்சி மாதிரி. நான் ஃபஸ்ட்டு பார்க்கப்போ பூச்சின்னு தான் நினச்சேன், பட் இது பூச்சி இல்லை, இது ஒரு விதமான செடி. இந்த செடி பார்த்தீங்களா தண்ணிக்குள்ளே தான் இது வாழும். ரொம்ப அழகான செடிகள். இதே மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆன இங்கே பார்த்தீங்களா நிறைய டிஃப்ரென்ஸ் ஆன செடிகள். இதெல்லாமே தண்ணிக்குள்ளே தான் வாழும், இதெல்லாம் தண்ணிக்குள்ளே வாழாது. வேற ஒரு செடி காமிக்கிறேன். அது பார்க்கப்போ குட்டி குட்டியாக இருக்கும். பார்த்தீங்களா குட்டி குட்டியாக இருக்குல்ல, பட் இது தண்ணி இல்லாமல் இதால் வளர முடியாது. இது இவ்வளோ தான் சைஸ், மீடியம் சைஸே இது தான். இதுக்கு மேலே ஒன்றும் இதால் வளர முடியாது. பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருக்குல்ல. எல்லாம் ஆன்லைனில் என் சித்தி விற்கிறாங்க. உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுறேங்க, நாங்கள் இந்த செடிகளெல்லாம் தரோம். பார்த்தீங்களா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செடி. என்னன்னு சொல்ல போனோன்னா இதுதான் பூச்சிகளை பிடிக்கிற செடி. இனி வேற ஒரு செடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செடி. பார்த்தீங்களா எப்பயுமே ஒரு ஸ்டீம்லேருந்து தான் லீஃப் பிறந்து பின்னதான் காயெல்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா காயிலேருந்து தான் செடியே வளர்ந்துருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செடி. முடியுது. இனி அடுத்த நாளைக்கு புதிய ஒரு வீடியோவில் வரும். நீ நிறைய பிளான்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க. பாய், see you, டாடா.